ஏப்ரல் அல்லது மே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயா நியூஸ் மக்கள் ரோட்டில் இறங்கி கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்கன்னு எங்கன்னா நியூஸில் பார்த்தீங்களா? கடந்த மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதத்துக்கும் இப்போ ஜூன் மாதத்துக்கும் இருக்கிறதுல ஒரே ஒரு சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னா கவர்மெண்ட் மட்டும் தான் மாறி இருக்கு. கரெக்டாக இல்லை ஈபியில் இருக்க மொத்த சிஸ்டம் எல்லாத்தையும் எதுவும் மாற்றிட்டாங்களா? இல்லை ஒரு 25 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீதிக்கு வந்து கிட்டத்தட்ட டெய்லி இது வந்து ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கிறது சிஎம் விஜய் தான். அதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு இல்லை அதுக்காக வாயை திறந்து என்ன இது வரைக்கும் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே பேசாமல் ஏன் வந்து மௌனமாக இருக்காருன்னு தெரியல. இவங்க வந்து அவங்கள வந்து தற்கூரிஸ் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இவங்களை வந்து கொத்தடிமைகள், இந்த சம் 200 ரூபி இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பொருள் லைட் பண்ணுறது ரெண்டு சைட்லையுமே இருக்க தலைவர்கள் வந்து ஸ்டாப் பண்ணால் தான் அது ஸ்டாப் ஆகும். கரெக்டுங்களா? அதுக்கு நான் சிஎம் விஜயோட ஆட்சி பற்றி என்ன நினைக்கிறேன்? ஓகே தான் ப்ரோ. லைக் நிறையா இது கொடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? நாங்கள் வந்து தூய சக்தியாக இருக்க போகிறோம். நிறையா வந்து அவர் ப்ரீ எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின ஒரு சில என்ன சொல்கிறது டைலாக்ஸே வந்து ரொம்ப சினிமா தரமாக தான் சொன்னார். அதாவது வந்து இந்த அண்ணா ஆட்சிக்கு வந்தாக்க பெண்களோட பாதுகாப்பு வந்து ரொம்ப இதில் இருக்கணும். பட் இந்த லாஸ்ட் ஒரு 30 டேஸாக எடுத்து பாருங்கள், ஓகேவா? அல்லது ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக எடுத்து பாருங்கள். ஒரு அதாவது ஒரு 1 டே வித்தின் 1 டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமனாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கிறது சிஎம் விஜய் தான். அதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு இல்லை அதுக்காக வாயை திறந்து என்ன இது வரைக்கும் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே பேசாமல் ஏன் வந்து மௌனமாக இருக்காருன்னு தெரியல. உங்களுக்கு இந்த சிங்கப்பெண் திட்டம் பற்றிலாம் தெரியுமா? அது திட்டம் வந்து சிங்கப்பெண் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. நான் வந்து அதை பாராட்டுறேன். பட் என்னன்னா அதே சிங்கப்பெண் திட்டத்தை எதுக்காக 2 டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு 2 டைம் வந்து எதுக்காக கேன்சல் பண்ணாரு விஜய்? எல்லாமே டைம் பார்த்து எதுவும் பண்ணுறாங்களா என்ன? இல்லை அப்படி நல்ல நேரம் பார்த்தா எதுவும் ஸ்டார்ட் பண்ணுமா? இல்லை வந்து இல்லை கிரைம்ஸ் ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவும் க்ரைட்டீரியாஸ் எதுவும் இருக்கா? ஏன்னா சிங்கப்பெண் திட்டம்ன்றது அவர் வந்து சிஎம்மாக பதவி ஏற்ற உடனே நான் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட போகிறேன்னு சொல்லிட்டு போட்டார் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் அதை வந்து பாராட்டுறேன். பட் இது ஏன் இவ்வளோ 2 டைம் வந்து ரெடி பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க? நீங்கள் அதை ப்ரெஷராக பார்க்குறீங்க. பட் அதை அஸ் அ காமன் மேனாக நான் அதை ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக பார்க்குறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தால் அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும். இப்போது கவர்மெண்ட் தான் மாறி இருக்குது. கரெக்டாக? பட் கவர்மெண்ட்டில் இருக்க ஆஃபீஸர்ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த விதத்துலையும் பெரிய மாற்றம் நடக்கலன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு சில ஐஏஎஸ் மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் ஆனால் என்டையராக பார்க்கும்போது ஒரு 80% ஆஃப் அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது இல்லையா? அதனால் வந்து ஏற்கனவே ஒரு ரன் ஆகிட்டு இருக்க ஒரு சிஸ்டமை நீங்கள் புதுசாக வரவங்க அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுல வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது தடங்களோ இல்லை வந்து ரொம்ப பெரிய கஷ்டமோ இருக்காதுன்றது என்னோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு. பட் நான் தப்பாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? 2வது விஷயம், இந்த கரண்ட் கட் பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்க. ஓகேங்களா? கரண்ட் கட் பண்ணுறதுன்றது வந்து இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நானே கேட்குறேன். என்னென்னா இப்போது கடந்த மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதத்துக்கும் இப்போ ஜூன் மாதத்துக்கும் இருக்கிறதுல ஒரே ஒரு சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னா கவர்மெண்ட் மட்டும் தான் மாறி இருக்குது. கரெக்டாக? இல்லை ஈபியில் இருக்க மொத்த சிஸ்டம் எல்லாத்தையும் எதுவும் மாற்றிட்டாங்களா? இல்லை அப்போ பவர் இப்போ யார்கிட்ட இருக்குது? அஃபிஷியல்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? ஸோ இந்த கவர்மெண்ட் கீழே தான் இருக்காங்க. அப்போ உங்களால் வந்து இந்த அஃபிஷியல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா? எதுனா இல்லை என்னன்னா ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடுறாங்கன்றீங்க. எனக்கு அது புரியல. அஸ் அ கவர்மெண்ட்டாக அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறீங்கன்றது தெரில. ஓகே, பணியாளர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரி ஓகே, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்கன்றதான் சொல்லுவோம். அதான் இப்போவே எடுக்குன்னு சொல்லலை, யாரும் சொல்லலை. அதுதான் டைம். என்ன ப்ராப்ளம்னா நான் என்ன கேட்குறேன்னா மார்ச் ஏப்ரல் அல்லது மே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயா நியூஸ் மக்கள் ரோட்டில் இறங்கி கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்கன்னு எங்கன்னா நியூஸில் பார்த்தீங்களா? இல்லை உங்கள் யூடியூப் சேனலில் வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லி எங்கன்னாவது மக்கள் போராட்டம் பண்ணி நீங்கள் எதை கவர் பண்ணீங்களா? அதை கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றியும் கவர் பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீதிக்கு வந்து கிட்டத்தட்ட டெய்லி இது வந்து ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. தப்பு சொல்லுன்னு சொல்ல, பட் எனக்கு என்னன்னா எப்படி ஒரு மாசத்துல இது வந்து இதுவாகுன்றத ஒரு காமன் மேனா புரிஞ்சுக்க முடியல. அதுதான் நானும் கேக்குறேன். என்னன்னா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க ஒரு சிஸ்டம் வந்து சடனா வந்து கொலாப்ஸ் ஆகும்போது அதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்பதானே வரும். நான் இல்லைன்னே சொல்ல, டைம் கொடுக்கணும். நீங்க இன்னொன்று சொன்னீங்க, எதிர்கட்சிகள் வந்து டைம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எதிர்கட்சிகள் இப்பவும் டைம் கொடுக்குறோன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதுக்காக வந்து ரொம்ப எசென்ஷியலான தேவைக்கு கூட வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணலன்னா எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கும் வந்து அப்போ ஒரு மீனிங்லெஸ் ஆகிடும். கரெக்டாக? அதாவது இப்போ நடக்கிற கிரைம்ஸுக்காக இருக்கட்டும், இப்போ நடக்கிற வந்து எசென்ஷியலான இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எசென்ஷியல் இஷ்யூஸுக்கு வந்து
வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படின்னாக்க எதிர்கட்சி இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா? எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியை கொஸ்டின் பண்றது ஓகே தான். அதுக்காக அவங்க ஓட்டு போட்டவங்கலாம் தற்கூரிகள். அவங்களுடைய அதாவது எல்லா மக்கள் மேலேயும் ஒரு அன்பு இருக்கவன் தான் ஒரு நல்ல தலைவன் அப்படின்றது ஒரு இது இருக்குண்ணே. எப்போ வந்து வேற ஒரு மக்கள் எனக்கு ஓட்டு போட்டவன் தான் என்னுடைய மக்கள், என்னுடைய ஓட்டு போடாதவன் தற்கூரின்னு சொல்றாங்களோ அப்போ அவனும் அங்க ஃபெயில் ஆகிறான்ல. இல்லை அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ரெண்டு சைட்லேருந்துமே கரெக்ட் பண்ணணும் என்ன கேட்டால். இது வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஒரு வார் மாதிரி தான். அகைன் இவங்க வந்து அவங்கள வந்து தற்கொலைஸ் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இவங்களை வந்து கொத்தடிமைகள், இந்த சம் 200 இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பொருள் லைட் பண்ணுறது வந்து ரெண்டு சைட்லையுமே இருக்க தலைவர்கள் வந்து ஸ்டாப் பண்ணால் தான் அது ஸ்டாப் ஆகும். கரெக்டுங்களா? அதுக்கு நீங்கள் அப்போ யாரை கேள்வி கேட்கணும்னா, இந்த மாதிரி வந்து அபியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து டிஎம்கேலேருந்து டிவிகேக்காரவங்களை அபியூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த தலைவர்களை கேள்வி கேட்கலாம். உங்களோட தொண்டர்களை நீங்கள் என்ன விதத்தில் நல்வழிப்படுத்துறீங்கன்னு இப்போ ஒரு டிவிகேக்காரவங்களையும் கொஸ்டின் பண்ணலாம். ஃபாலோவர்ஸ் கேட்குறாங்க, ஓகே. ஆனா உதயநிதி ஸ்டாலின் தற்கூரிகள் கூட்டம், வெறும் ஒரு தாஜ்மஹால் பொம்மை, இது அட்டைப்பட்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசும்போது அவனை கட்சியிலேருந்து தூக்காம அந்த ஆள் பேசுற அசிங்கமா பேசுறதெல்லாம் வந்து கேட்டாங்க. அதாவது நம்ம ஆட்சி செய்யற ஒரு மக்கள் அவங்களுக்கு நம்மளை வெறுத்துட்டாங்க, நம்மளை பிடிக்கலனாலுமே நம்ம அவங்கள ஆட்சி கொடுத்து அவங்கள பேச வைக்கணும், நம்மளை பத்தி பேச வைக்கணும், நம்மளை பிடிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும். அதுதான் இது. நாங்கள் நல்ல ஆட்சி தான் எல்லாருக்குமே கொடுக்கணும். அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்னா நம்மளை வெறுக்கிறவங்களுக்கும் நம்ம ஆட்சி செய்யணும், நல்லது பண்ணணும். பரவாயில்ல அவங்க எடுத்துட்டு போட்டோம், நாங்கள் நல்லா செய்யணும் அப்படின்னு இல்லாம நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அந்த மக்களை தற்கூரி சொல்லி அவங்களுக்கு கோவத்துக்கெல்லாம் ஆளாக்கி அப்படி ஆனாங்க.